அன்பார்ந்த கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வெற்றிகரமாக தலைவரை பற்றிய 7வது வீடியோவை இன்று நான் அன்போடும் மகிழ்ச்சியோடும் உங்கள் முன்னால் வைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தலைவர் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையை எழுதுகிற பொழுது உலக வரலாற்றோடு இணைத்து கொண்டு தான் சொல்ல நினைக்கிற ஆண்டையும் சொல்ல நினைக்கிற தேதிக்கும் அந்தந்த காலகட்டத்தில் உலகத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை பற்றி ஒரு வரலாற்று சம்பவங்களோடு இணைத்தும் பிணைத்தும் எழுதியிருப்பார். இப்படிப்பட்ட சுயசரிதையை வேறு எந்த தலைவரும் எழுதியதாக சரித்திரமில்லை. அந்த நெஞ்சுக்கு நீதியில் 1938ஆம் ஆண்டு அந்த இந்தி மொழிக்கான எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற காலகட்டத்தில் 1938ஆம் ஆண்டு என்னவெல்லாம் நடந்தது என்பதை பற்றி தலைவர் அவர்கள் எழுதி கொண்டே வருகையில் 1938ஆம் ஆண்டில் தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நியமிக்கப்படுகிறார், தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐரோப்பியாவில் பயணம் மேற்கொண்டு ஐரோப்பியாவிலே ஓராண்டு காலம் இந்தியாவில் இல்லாமல் ஐரோப்பியாவிலேயே தங்கிவிடுகிறார். நீதி கட்சியினுடைய துணையோடு 1926ஆம் ஆண்டு ஆட்சி செய்த டாக்டர் சுப்புராயன் அவர்கள் 1938ஆம் ஆண்டு ராஜாஜி தலைமையில் இருந்த முதலமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருக்கார். அவருடைய கல்வி அமைச்சர் அறையில் தான் 1938ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் இந்தி மொழியை கட்டாய பாடமாக்க சட்டம் இயற்றப்பட்டது. 1938ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி சட்டம் இயற்றப்படுகிறது. அதே ஆண்டில் 1938 பிப்ரவரி 27ஆம் தேதி, அதாவது 25 பிப்ரவரி 25 சட்டம் இயற்றப்படுகிறது. பிப்ரவரி 27 காஞ்சிபுரத்தில் கான் பகதூர் கலிபுல்லா சாஹிப் எம்எல்ஏ அவர்களால் இந்தி மொழிக்கு எதிரான கொடி உயர்த்தப்படுகிறது. அந்த மாநாட்டில் உலக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. என்ன தீர்மானம் தெரியுமா? பொதுமக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு சர்க்கார் தீட்டுகிற வரவு செலவு திட்டத்தில் அவசியமற்ற இந்தி மொழிக்காக தேவையற்ற பணங்களை செலவழிக்க கூடாது என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த தீர்மானத்தை ஆதரித்து தமிழ்வேல், உமாமகேஸ்வரன் பிள்ளை, என் சிதம்பரனார், தண்டபாணி ஆகியோரெல்லாம் ஆதரித்து இந்தி மொழிக்கு எதிராக முழக்கமிடுகிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்பொழுது CN அண்ணாதுரை MA என்று அனைவராலும் அறியப்பட்டவர். 1938ஆம் ஆண்டு தான் பல வரலாற்று சம்பவங்கள் நடந்ததாக தலைவர் குறிப்பிடுகிறார். 2ஆம் உலகப் போருக்கு அடித்தளமிட்டது. செக்கோஸ்லோவியாவை ஹிட்லர் விழுங்கியது. ரஷ்யாவில் களையெடுப்பு நடத்தி மனிதர்களை சைபீரியா நாட்டிற்கும் மற்ற நாடுகளுக்கும் உலக புரட்சியாளர் ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின் அனுப்பியது. காந்தியடிகளுடைய அகிம்சை கொள்கைக்கும் சுபாஷ் சந்திர போஸுடைய கொள்கைக்கும் மாறுபட்ட கருத்தில் மோதல்கள் ஏற்பட்ட ஆண்டும் அந்த ஆண்டுதான். அகிம்சை, ஜனநாயகம், தனிமனித உரிமை, சுயாட்சி, பாதுகாப்பு எல்லைக்கூடுகள், இனத்தினுடைய அருமை, தாய்மொழியினுடைய பெருமை, நேர்மையான அரசியல், இப்படி கடுமையான அறைகூவலுக்கு
ஆளான ஆண்டு 1938 ஆண்டுதான் என்ற தலைவர் குறிப்பிடுகிறார். தந்தை பெரியார் அவர்கள் இந்தி மொழிக்கு எதிராக மிகப்பெரிய போரினை நடத்திய பொழுது அதை ராஜாஜி அரசு மிக கேவலமாக ஒரு அருவருப்பத்தக்க விமர்சனங்களை அவர் மீது அள்ளி வீசியது. இவர் தமிழருடைய பாதுகாப்பிற்காக இதை நடத்தவில்லை, தமிழ்நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக இந்தி மொழி எதிர்ப்பை அவர் நடத்தவில்லை. அவர் இதை அதாவது அவருடைய எதிர்ப்பை தமிழ்நாட்டினுடைய மக்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அவர் காங்கிரஸ் கட்சியை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே காங்கிரஸ் கட்சியை அழிப்பதற்காக இந்தி மொழியை ஒரு துருப்புச்சீட்டாக ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் என்று சொன்னார். அப்பொழுதுதான் பெரியார் அவர்களுக்கு தமிழர் தலைவர் என்ற பட்டம் சாமி சிதம்பரனார் அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டது. தமிழர் தலைவராக பெரியார் அறியப்பட்டார். இந்த காலகட்டத்தில்தான் நம்முடைய அரசியல் ஆசான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகளெல்லாம் பேசப்பட்டார். இந்தி மொழிக்கு எதிராக போராட்டங்களை நடத்திய பல்வேறு தலைவர்கள் மக்களோடு எளிய முறையில் பேசக்கூடிய அவர் பேசுகிற வார்த்தைகள் சங்கீதமாக இருக்கிறது. மாதுளையில் இருந்து வருகிற அந்த முத்துக்களாக, மாதுளையில் இருந்து உதிர்கிற முத்துக்களாக அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. மூளை முடுக்குகள் எல்லாம் அறிஞர் அண்ணாவை பற்றி பேச வைத்தார்கள். இப்படி தலைவர் 1938 ஆண்டை இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆண்டாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார். இத்தோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவை நாளை காண்போம். அன்புக்குரிய நண்பர்களே, அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை அடுத்த இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு உதவியாக இருக்கும். அன்பு நண்பர்களே, எனக்கு அன்பையும் பேராதரவையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 கலந்த வணக்கம்.